நல்ல பண்பாடும் குணநலனும் உள்ள தமிழ் சமுதாயத்தை மற்றவர்களை வெறுக்கின்ற மோசமான சக்தி இவர்கள் என்கின்ற எண்ணத்தை இந்த திராவிடியா ஸ்டாக் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு டீலிமிட்டேஷன் தானே பிரச்சனை. அது ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரோரேட்டாவில் ஏற்கனவே இருக்கின்ற விகிதாச்சாரத்தில் அது அதிகரித்தாலும் அதே மாதிரியாக கொடுக்கப்படும். அதனால் எந்த மாநிலத்துக்கும், குறிப்பாக தென் மாநிலங்கள் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாதுன்னு. அப்போ அந்த சமயத்தில் அனாவசியமாக பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒன்றும் இந்த தீப்பூரி ஆறுமுகம் வெற்றி கொண்டா மாதிரி ரோட் சைடில் பேசுகிற ஆள் இல்லை. மாநில பொதுச் செயலாளர் கட்சிக்கு திமுக. அவர் சொல்கிறாரு, வடக்கத்திக்காரனெல்லாம் ஒரு பொம்பளை 5 புருஷன் கட்டிப்பா, 10 புருஷன் கட்டிப்பா. உன்னை தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா இனிமேல் இந்தி கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சிகள் ஏதாவது உங்களை ஆதரிக்க முடியுமா? என்ன அருவருக்கத்தக்க பேச்சு. சரி, இன்னொரு வன்முறைவாதி இருக்கான் மாநிலத்தில் அமைச்சரா, பேர் என்ன, தாமோ அன்பரசன். மாண்புமிகு பாரத பிரதமரை கண்டந்துண்டமாக வெட்டுவேன்னு சொன்ன அராஜகவாதி, வன்முறைவாதி அந்த தாமோ அன்பரசன். இன்னமும் அந்த தாமோ அன்பரசனை ஏன் டிஜிபி அவர்கள் கைது செய்யாமல் இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காவல்துறை மாண்புமிகு பிரதமரை பற்றி பேசினா தப்புன்னு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதுவே செய்யலை. அதனால் அந்த வன்முறைவாதி என்ன சொல்கிறான், வடக்க இருக்கவங்களாம் பன்னி மாதிரி குட்டி போட்டுக்கிட்டே இருப்பான்னு. ஏன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மாநிலத்து மக்களையும் இழிவா பேசலாம்ங்கிறது உங்களோட கனவா? நடக்கிறதே வேற. நான் அதனால தான் நேற்றே சொல்லியிருக்கேன், இதை பூரா துரைமுருகன் அவர்கள் பேசினதையும் தாமோ அன்பரசன் பேசினதையும் ஹிந்தி சப்டைட்டில் போட்டு உன்னோட 23 கட்சியா 33 கட்சியா எண்ணிக்கைக்கு என்ன பிரயோஜனம்? ஆடு சதை, 6வது விரல் இதெல்லாம் வச்சுக்கின்னு இருக்காங்க 23 22ன்னு. அதனால மற்ற மாநில மக்களை இழிவாக பேசுகின்ற இழிந்த குணம் இந்த திராவிடியன் ஸ்டாக் இருக்கு. தமிழ் மக்கள் நல்லவர்கள், நாகரிகமானவர்கள். ஆனால் திராவிடியன் ஸ்டாக் லீடர்ஸ் ஒருத்தர் கூட யோக்கியமானவன் இல்லை, நல்லவன் இல்லை. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். என் மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிகள் மற்ற மாநில மக்களை பற்றி, பெண்களை பற்றி இழிவாக பேசினதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு. இல்லைன்னா இந்த 2 பேர் பேசினதுக்கு எதிராக சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை எங்கள் லீகல் செல் தீர்மானிக்கும். மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் 24 மணி நேரம் சொன்னேன், இன்னைக்கு சாயந்தரம் வர. முதல்வர் அவர்களுக்கு தமிழ் உணர்வு எள்ளு முனை அளவேனும் இருக்குமானால் தமிழை புறக்கணிக்கின்ற ஹிந்தி சான்ஸ்கிரிட் பாடம் எடுக்கிற உங்கள் சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலை தமிழ் உணர்வு தான் முதல்வர் என்ன பண்ணுவார்? சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுவார். உங்கள் தோப்பனார் கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி கூடம், அதான் மாற்றணும். நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க, வியாபாரத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி கொடுப்பீங்க. என்னோட ஏழை விவசாயி தமிழன் குழந்தை படிக்க முடியாதா? ஏழை தொழிலாளி தமிழன் குழந்தை ஏன் அன்பில் பொய்யாமொழி மகனுக்கு இருக்கிற வாய்ப்பு பிரெஞ்சு படிக்க ஏன் என்னோட அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவனுக்கு இல்லை? எப்படி நீங்கள் தடுப்பீங்க? வாட் ரைட் யூ ஹவ் காட்? ஈவன் ப்ரிவென்டிங் இஸ் இம்போசிஷன். அதுவும் திணித்தல் தான் கருத்து. படின்னு சொன்னாலும் கருத்து இது கருத்து திணித்தல். படிக்காதுன்னு தடுத்தாலும் திணித்தல் தானேங்க. அதனால்தான் நேற்று இதெல்லாம் நீங்கள் பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம் திருச்சியில். அது மாநில மாநாடு இல்லை, ஒரு மாநில மாநாடு அளவிற்கு மிக பெரியதாக இருந்தது. ஊடக நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்க. என்ன காரணம்? மக்கள் விரும்புகிறார்கள். உன் மகனுக்கு இருக்கிற உரிமை ஏன் இல்லை என் குழந்தைக்கு? நீ ஆப்ஷனில் அவை எதுவுமே நம்ம கம்பல்சரியாக கூடாது. அதனால் மாநில அரசு
இந்த வீம்பை விட்டுட்டு ஒழுங்காக மாணவர் நலனில் அக்கறையோடு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது தவிர டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க. கூடினார்கள் நல்ல ருசியாக பஜ்ஜி கிஜ்ஜி அதெல்லாம் வாங்கி கொடுத்தாராம். அப்புறம் நம்ம கோவில்பட்டி கொக்கோச்சா கடலை மிட்டாய், கோவில்பட்டி கடலை மிட்டாய், காஞ்சிபுரம் பட்டு எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து கூடினர் உண்டர் பிரிந்தர். வேற என்ன இருக்கு அதில்? வாட் ஹேவ் யூ அச்சீவ்டு? நேற்றுக்கு கவிஞர் கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இது முடிஞ்சதும் ப்ரெஸ்ஸுக்கு பிரீஃப் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் இதை மெமோராண்டமாக பிரதமர்கிட்ட கொண்டே கொடுக்க போகிறோம். அவர் தான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டாரே, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ கொண்டே கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அதுலேருந்து என்ன தெரியுது? வெறும்ன வெட்டி கூட்டம் கூட்டி உங்களுக்கு சொல்ல விஷயம் இல்லை. ஆல்ரெடி சென்டர் ஹேஸ் டோல்டு ஆம்ப்ளி வி ஹவ் கிளியர்டு. அதனால் இந்த அரசியல்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதி 24 தானே? நாளைக்கு முக்கியமாக 2 பேர் உள்ளே போவாங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு 2 பேர். அது மணிஷ் சிசோடியா இருப்பாரா இல்லையா தெரியல எங்களுக்கு. டாஸ்மாக் என்ன அதுக்கே 2 பேருங்கிறாங்க. நீங்க ஒண்ணுன்னே நினைச்சுட்டு இருக்கீங்க. நம்ம கரூர் கேங்குன்னு இல்லை, இன்னொருத்தர் இருக்காராம் தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா. அதனால என்னன்னு பார்ப்போம். விரைவிலே அதை திரையில் காண்கன்னு சொல்லி வார்த்தைகளை நிறுவ பண்றேன். சார், சேகர் பாபு தொடர்ச்சியா பாஜக தலைவர்களை இழிவுபடுத்திட்டு வந்துருக்காரு. நேற்று முன்னாள் உங்களை பண்ணாரு, அண்ணாமலை நான் என்ன சொல்றேன், அது பீடையினே இருக்கட்டும், சனி என்ன பீடை என்ன. ஆனா நான் அவருக்கு சனின்னு நான் ஒத்துக்கிட்டேன் நேற்று. ஏன்னா சனி பகவானோட வேலை என்ன? யார் தவறு செய்கிறாரோ அதை எந்தவித பாரபட்சம் இல்லாமல் தண்டிப்பது சனி பகவானோட வேலை. அதனால மாசாணியம்மன் கோவில் நிதியை எடுத்து என்ன பண்றதுக்கு? ரிசார்ட் கட்ட கரெக்டான வார்த்தைகள் பிரயோகிக்கணும். நம்ம இந்த தமிழகத்தில் ஹிந்து சமுதாயத்தை பிடிச்ச பீடை இந்த சேகர் பாபு என்ன திட்டம் போட்டாரு? மாசாணியம்மன் கோயில் இருக்கிற ஃபண்டு 3.5 crores எடுத்து ரிசார்ட் கட்டணும்னு. அதில் நம்ம நண்பர் கூடுவாஞ்சேரி பாஸ்கர் வழக்கு தொடர்ந்து அந்த திட்டத்தை கைவிடுறோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆமாம், ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க? ஞானசேகரனுக்கு லீஸில் விடுவீங்களா? அந்த சாருக்கு வசதியாக இருக்கட்டும்னு. என்னையா மானங்கட்ட பொழப்பா இருக்கு தமிழ்நாடு அறநிலைத்துறையோட பொழப்பு. கோவில் பணத்தை எடுத்து ரிசார்ட். இந்த கொள்ளைகள் அத்தனைக்கும் அவரோட பர்சனல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கும் ஐ எம் ப்ரிவி டு மெனி இன்ஃபர்மேஷன். அதனால சேகர் பாபுவை பண்ணின தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்புறது தான் இந்த சனியோட ஒரே குறிக்கோள். நன்றி. கோயில் இந்து கோயில்கள் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளானதான். அதாவது உப்பு போட்டு சோறுத்துங்கிற மந்திரி நமக்கு கிடைச்சிருந்திருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல ஒரு பக்தர், காரைக்குடியை சேர்ந்த குமார், அவர் வீட்டுக்கே நான் போயிருந்தேன். நீங்க உங்களுக்கெல்லாம் எல்லாருமே நீங்க 60க்கு அப்புறம் 70க்கு அப்புறம் தான் பிறந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்தது தெரியாது. வெறும் மெட்ரிகுலேட்டு ஸ்கூல் படிப்பு தாண்டாத கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு உதயகுமாருங்கிற ஸ்டூடெண்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தான். ஆனால் செத்து. அப்போது அந்த புணங்கிடக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அது நம்பர் 1. இப்போ நடந்திருக்கிறது திருச்செந்தூரில் நம்பர் 2. அப்போ பெத்த தகப்பன்ட்டு இது என் மகன் இல்லைன்னு எழுதி வாங்கினாங்க. எவ்வளவு தூரம் ஒரு மோசமான இந்த தீய சர்க்கார். தயவு பண்ணி எல்லாரும் டெய்லி நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டுவோம். இந்த தீய சக்தி தமிழ்நாட்டை விட்டு ஒழியணும், இந்த பீடை போகணும்னு நாம் வேண்டிக்கணும். அதே மாதிரி திருச்செந்தூரில் அந்த அம்மாட்ட உன் கணவனை அறுக்காமல் கையில் கொடுக்கணும்னா நீ நாங்கள் எழுதினதில் கையெழுத்து போடுன்னு திருச்செந்தூர் காவல்துறை அதிகாரிகள் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதான் அந்த அம்மா மீடியாவில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்காங்க, எங்கிட்டையும் சொன்னாங்க. தட் இஸ் ஆல்சோ ரெக்கார்டட்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ராஜஸ்தானை சேர்ந்தவர் 3 நாளாக அந்த பாடி இன்னும் எங்கன்னு போகலைங்க. சரி, அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கப்புறம் இங்கே வந்து பழனியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோகனூர் ஒன்றிய தலைவர், அவர் வந்து மூச்சு திணறல்ல இந்த கும்பலில். நான் கேட்குறேன், இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த சேகர் பாபுவோட ஆணவம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே திருச்செந்தூரில் சேகர் பாபு, கவிஞர் கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் லிஸ்ட்டில் இருக்கார். என்ன, இவங்க 3 பேரும் அங்கே இருக்கச்ச அங்கே இருக்கிற பக்தர்கள் சொல்கிறாங்க, 6 மணி நேரமாக நிற்கிறோம், குழந்தைக்கு கொடுக்க தண்ணி இல்லைங்க அப்படின்னு. அப்போ ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், அவர் டிபார்ட்மெண்ட் அமைச்சர், மற்ற 2 பேரை பற்றி எனக்கு கவலை இல்லை வந்து. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுக்கு உடனடியாக வசதிகளை ஏற்படுத்தி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன சொன்னார் இந்த சேகர் பாபு? என்ன பீடையோ சனியனோ எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் சொல்கிறது இல்லை, ஆனால் நிச்சயமாக செய்வேன் இந்த ஆள் பண்ணியிருக்கிறதுக்கு. அப்போ என்ன சொன்னார்? திருப்பதியில் போய் 24 மணி நேரம் நிற்பானுங்க, இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டானு. அங்கே 24 மணி நேரம் நின்னா அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிலேருந்து உணவு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, பால், நம்ம இது தங்கிறதுக்கு ஃபேன் வசதி இத்தனை இருக்குங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் நீ வந்து கோவிலுக்கு நன்கொடையே ஒரு அன்பர் 300 கோடி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை என்ன பண்ண திருச்செந்தூரில்? சரி, சாராயம் குடிச்சு விஷச்சாராயம் குடிச்சு செத்து போனால் 10 லட்சம் கொடுக்குறீல்ல. இந்த கோவிலில் உயிர் இழந்த உங்களுடைய டிரிலேஷன் ஆஃப் டியூட்டியின் காரணமாக, உங்களுடைய அசட்டையின் காரணமாக, உங்களுடைய ஆணவத்தின் காரணமாக, உங்கள் திறமையின்மையின் காரணமாக 4 உயிர் கோவிலுக்கு உள்ள போயிருக்கு. அந்த ஆண்டவன் பார்த்து கூலி கொடுப்பான் 26ல், அது வேற. ஆனால் இவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்னு ஏற்கனவே நாம் கோரிக்கை வச்சிருக்கோம். ஏன் கொடுக்கல? ஆகவே இந்த தீய ஹிந்து விரோத அரசு 26ல் வேரோடும் வேரடி மண்ணோடும் துடை தெரியப்படும் அப்படின்னு சொல்றேன். 2026 எலெக்ஷன்ல கூட்டணி நம்ம வந்து எப்படி சார் பாருங்க, மோகன் ராஜாவை ரொம்ப வருஷமா தெரிஞ்சவர். கூட்டணி பற்றி ராஜா கருத்து சொல்ல மாட்டான். ஏனென்றால் வந்து தேசிய பார்லிமெண்ட் போர்டு 16 சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க முடிவு தான். ஆனால் எங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நாங்கள் அவங்கள்ட்ட நேர சொல்லுவோம். அவர்கள் சொன்ன பிறகு மோகன்கிட்ட சொன்னோம். பாஜக தலைமையில் வந்து 26 பாஜக தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கணுமா இல்லை? பாருங்களேன், கிழக்கா மேற்கா அதெல்லாம் நாம் சொல்றது. என்டிஏ பார்லிமெண்ட்டில் நம்ம மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார், 26ல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அன்றைய தினம் தமிழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பிற்கும் மருத்துவ பட்டப்படிப்பிற்கும் மாணவர்கள் தமிழிலேயே படித்து பரீட்சை எழுத முடியும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல எங்க அமித்ஷாஜி சொல்லியிருக்கார். அவர் அமித்ஷா சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரியா? பாருங்க, நாங்க சொல்லியாச்சு. நான் என்ன சொல்றேன், நாம எங்க உச்சபட்ச தலைவர்கள் கருத்து சொல்லிட்டாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஆட்சி அமையும்.